மூமின்களை பிரிக்க கூடாது, அனைவருக்கும் அந்த பள்ளிவாசல் சொந்தம்னு நீ எப்போ ஒப்புக்கொள்றியோ அப்பதான் அது பள்ளிவாசல். நான் மக்களுக்கு இடைஞ்சல் செய்ய மாட்டேன், இப்ப திருந்த வேண்டும். இந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாங்கள் இடைஞ்சல் செய்ய மாட்டோம், மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று எப்ப நீ வருகிறாயோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த முசீபத்துகளை எல்லாம் தூக்கி நீ எப்ப எரிகிறாயோ, எல்லா முஸ்லிம் இந்த பள்ளியில் வரலாம் என்று எப்ப ஓபனா நீ அறிவிக்கிறாயோ அப்பத்தான் அதுக்கு பேர் பள்ளிவாசல். நல்லா விளங்கிக்கிறங்க. பொதுமக்களுக்கும் சொல்றோம், இந்த மாதிரி இருக்கிற பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ் ஒரு முடிவு சொல்றான். இந்த 4 தகுதியில இருந்தா என்ன செய்யணும் 3 சொல்லிட்டனா, 4வது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இருசாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்லு. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுக்கு புகலிடமாக அந்த பள்ளியை பயன்படுத்துவார்கள். பள்ளிவாசல் யாருக்கு பயன்படும்? யார் அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கிறானோ, யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக இருக்கிறானோ அவங்க எல்லாம் கூடி அதுல ஆலோசனை செய்வதற்கு அது புகலிடமாக இருக்கும். புகலிடமா இருக்கா இல்லையா? இந்த பள்ளிவாசல்ல வைத்துக் கொண்டுதான் ஒருத்தன் வரதட்சணை வாங்க வேணான்னு உறுதியா திருமணம் பண்ண வர்றான், அதுக்கு எதிராக போர் செய்யறான். ஒருத்தன் என்ன செய்யறான்? வாங்கத்தான் வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன கட்டளையிடுறான்? ஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு அவங்களுடைய மகர் தொகையை கொடுத்து விடுங்கன்னு சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க? கொடுக்காது, நீ வந்து வாங்க பொம்பளைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது புகலிடும். நம்மள விரட்டுறான், வராது. யார உள்ள ஏத்துறான்? சினிமா கோட்டை நடத்துறோம்னு உள்ள ஏத்துறான். இவன் யாரு? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். அவனுக்கு அது புகலிடம் கொடுக்கும். வட்டிக்கடை நடத்துறவன ஏத்துவான். ஏத்துறது மட்டும் இல்ல, கிரீடத்தை தூக்கி வைப்பான். பள்ளிவாச முத்தவள்ளி என்று சொல்லி கிரீடத்தை தூக்கி யாருக்கு வைக்கிறான்? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக தண்ணி அடிக்கிறானா அவன் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். தொழுவாம இருக்கிறானா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். வட்டி வாங்குறானா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். லாட்டரி சீட் நடத்துறானா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். இன்னும் கெட்ட கெட்ட காரியங்களை எல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகிற வகையில செய்யறானா அவன் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவன். நம்மளை விரட்டுறான், அவனை உள்ள ஏத்துறான். ஏண்டா நாங்க பள்ளிக்கு வர வேணாம்னு சொன்னீங்க, வட்டி வாங்கணும் வரக்கூடாதுன்னு சொன்னியா? அட தொப்பி வச்சுட்டு வரக்கூடாது, வைக்காட்டி வரக்கூடாது. தாடி சுன்னத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்ப ஒட்டு தாடி வாங்கி வை. தொப்பி வச்சிருக்கிறே இல்லையா? அப்ப வர்றவன்லாம் செய்யிட்டு ஒட்டு தாடி ஒட்டிக்கிறதுக்கு ஒட்டு தாடி வாங்கி வச்சியா பள்ளிவாசல்ல? அப்ப தாடி வைக்காதவன் வரக்கணான்னு சொல்ல மாட்டேங்கிறான். வரதட்சணை வாங்கிட்டு உள்ள வரலாங்கிறான், வாங்காம இருக்கிறான் அவனை வரக்கூடாதுங்கிறான். அப்ப இந்த பள்ளி யாருக்கு பயன்படுது? எல்லா கெட்ட அயோக்கியர்களுக்கும் பயன்படுகிறது. அயோக்கியர்கள் எல்லாம் நல்லவர்களாகிறார்கள். அயோக்கியர்களுக்கெல்லாம் பள்ளிவாசல்ல இடம் இருக்கிறது. நல்லவன் வராத கெட்டவன் வா, நல்லவன் நிர்வாகத்துக்கு வராத கெட்டவன் நிர்வாகத்துக்கு வான்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்யற அத்தனை பேருக்கும் பள்ளிவாசல் புகலிடமா இருக்கா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். இவங்க யாரு எல்லாம்? தௌஹீதுனா நேர்மையா இருக்கணும், தௌஹீதுனா தண்ணி அடிக்க கூடாது, தண்ணியை விட முடியல. அப்ப என்ன செய்யணும்? நம்மள ஓரம் கட்டினா தண்ணி அடிக்கலாம். அதான் விஷயம். பள்ளிவாசல்ல முத்தவள்ளியா இருக்கிறதுக்கு என்ன தகுதி? தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும், அல்லாஹ் அஞ்சனுன்னு தகுதி இருக்கிறது. தௌஹீது வந்துட்டா இவங்களெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க. அம்மாடி இந்த பள்ளியில் நம்ம விட மாட்டாங்க. தௌஹீதை விரட்டி விட்டா தண்ணி அடிச்சுக்கிட்டே முத்தவள்ளியா இருக்கலாம், வட்டி வாங்கிட்டே முத்தவள்ளியா இருக்கலாம், ஊர் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டே முத்தவள்ளியா இருக்கலாம், பள்ளிவாசலுக்கு வராமே முத்தவள்ளியா இருக்கலாம், இறையச்சம் இல்லாம முத்தவள்ளியா இருக்கலாம், மூணுது ஓதிக்கிட்டே முத்தவள்ளியா இருக்கலாம். அதுக்கு தானே பண்ணி பண்றீங்க அம்புட்டீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய அச்சத்திலேயா பண்றீங்க? இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா என்று நான் ஹுஸ்னாவைத்தான் நாடுகிறோம், நல்லதைத்தான் நாடுகிறோம் என்று சொல்றாங்களே, அது பொய் என்று சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா. நபியே ஒரு காலம் அந்த பள்ளிக்கு போவாதே. இதான் ஆர்டர். 4 பள்ளியை சொல்லி 4 தகுதி உள்ள பள்ளிவாசல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா. அபதான ஒரு காலம் உள்ள போவாது, நிக்காதங்க. அது பள்ளிவாசல் இல்லன்ட்டான். எவன் பள்ளிக்கு சொந்தக்காரன் அவன் சொல்றான் இது என்னுடையது இல்லன்ட்டான். அட என்னமோ சத்திரமா நடத்திட்டு போடா. ஏன் பள்ளி அது? ஏன் பள்ளினா ஏன் விருப்பப்படி நடக்கணும்டா? ஏன் பள்ளி என்றால் மக்களுக்கு அது பயன்பட வேண்டும், என்னைய மட்டும் வணங்குறதா இருக்க வேண்டும், மூமின்களை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும், எனக்கு எதிரானவர்களுக்கு புகலிடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது ஏன் பள்ளி ஆகுமா? அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடுறான், லா தகும் ஃபீஹி அபதா. ஒரு காலம் அந்த பள்ளியில நிக்காதே, அதுக்குள்ள நுழையாது. நீ என்னடா போட போட்டு விரட்டுறது? நாங்களே வரக்கூடாது, அல்லாஹ் எங்களை விரட்டி விட்டான், அல்லாஹ் எங்களை தடுத்து விட்டான். அப்புறம் சொல்றான் அல்லாஹ், வேற எங்கதான் போறது? இப்படிலாம் போட்டு எங்க போறது? லமஸ்ஜிதுன் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. தக்வா அடிப்படையிலே, இறையச்சத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறதே, அஹக்கு அன் தகும ஃபீஹி, அதுதான் நீ போறதுக்கு தகுதியானது, அதுதான் நீ போய் தொழுவதற்கு ஏற்றது, அதுதான் உள்ளே போறதுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லி எந்த பள்ளிக்கு போகணுங்கிறான்?
இந்த 4 மைனஸ் இருந்தா போயிராத. எந்த பள்ளி தக்வா அடிப்படையில இறையச்சத்தின் அடிப்படையில நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளி வாசலுக்கு போ. பள்ளிவாசல் எப்படி இருக்கணும்? அதுவும் சுத்தமா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய மக்களும் சுத்தத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார்கள். அந்த பள்ளிக்கு போ, இந்த பள்ளிக்கு போவாதே. இந்த 4 விஷயம் உள்ள பள்ளிக்கு போகாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்புறம் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான், யார் ஒருத்தன் தன்னுடைய பள்ளிவாசல் தன்னுடைய கட்டடத்தை தக்வா அடிப்படையில கட்டினானே அவன் சிறந்தவனா? அஃபமன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா தக்வா மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய இது தொடர்ச்சியா வரக்கூடிய 4 வசனங்கள். இந்த 4 வசனத்தை வரிசையா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பள்ளி ஏன் அவசியம் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எதுக்கு இப்படி ஒரு பள்ளி கட்டணும்? அங்க போய் தொழ வேண்டியதானே, இங்க போய் தொழ வேண்டியதானே? நாங்க பள்ளியில தொழுவங்க நன்மையை நாங்கள் விரும்புகிறோம். அது பள்ளி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். எப்ப அது பள்ளி ஆகும்? நீ மாத்தினா ஆகும். இந்த நாளையும் மாத்தி விட்டால் காபத்துல்லாவுல கூட சிலை வணக்கம் இருந்தது, அதை அப்புறப்படுத்தி மாத்தின பிறகு அது இறை ஆலயமாக மாறிவிட்டது. அந்த மாதிரி இந்த 4 அம்சம் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் தங்களை திருத்திக் கொண்டு நம்முடையது பள்ளிவாசல் அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் இந்த 4 சைத்தானை நம்ம அப்புறப்படுத்திடணும், நல்ல முறையில் ஆக்கணும் நீங்க செய்து விட்டீர்களே. ஆனால் அப்ப இந்த பள்ளி தேவையில்லைன்னு சொல்லலாம். அது செஞ்ச பிறகு செய்யாத காலத்துல இது மாதிரி ஒரு தக்வா அடிப்படையில் ஒரு பள்ளி தேவைதான் என்பதற்கு தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய பள்ளியெல்லாம் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய பார்வையில ஆத்து ஓரத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆத்து ஓரத்துல கரை ஓரத்துல கட்டடத்தை கட்டினானே அவனும் சரிதான். இந்த மாதிரி டைம் பாஸுக்காக வேண்டி கெட்ட செயல் செய்வதற்காக வேண்டி பள்ளிவாச கட்டுறானே அந்த செயல் ஒண்ணுதான்டா. ஏன் பார்வையில் ஓம் பார்வையில ஆத்து கரையில பள்ளி கட்டடத்தை கட்டுறவனை எப்படி கிறுக்கன்னு நினைப்பியோ அப்படிதான் நினைப்ப. ஒரு நல்ல வசதியானவருக்கு ஒரு பணக்காரன் காணுவீங்கள, அவன் என்ன செய்யறான்? 2 கோடி ரூபாய்க்கு கட்டடம் கட்ட போறேன்னு சொல்லிட்டு ஆத்துக்கரையில போய் கட்டுறான். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? பைத்தியக்காரனா இருப்பாமல இருக்கு. கட்டடம் கட்டுறான், ஆத்தங்கரையில போய் கட்டுவான். ஒரு வெள்ளத்துக்கு தாங்குமா, ஒரு மழைக்கு தாங்குமா? இப்படி பைத்தியக்காரனா இருக்கான்னு நினைப்பியா இல்லையா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், போய் பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு அதுல சிறுக்கு வைக்கிறேங்கிற, மக்களுக்கு இடைஞ்சல் பண்றேங்கிற, மூமின்களை பிரிக்கிறது பள்ளிவாசலா? அல்லாஹ் பாரு நம்மள கிறுக்கனா தெரியும். யாரு இந்த மாதிரி அடிப்படையில் பள்ளிவாசல வச்சுக்கிறோம் வந்து பைத்தியக்கார மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனை சித்தரிக்கிறான். இது தக்வா. பள்ளி அளவை பார்க்காதீங்க, சைஸ பார்க்காதீங்க. இது என்ன பார்க்கணும்? இதுல முழுக்க எந்த ஒரு கெட்ட எண்ணம். அதனாலதான் இந்த பள்ளியில தண்ணி அடிக்கிறவன் முத்தவள்ளியா இங்க வர முடியாது. இந்த பள்ளியில தொழுவாதவன் முத்தவள்ளியா வர முடியாது. இந்த பள்ளியில சிறுக்கு வைக்கிறவன் முத்தவள்ளியா வர முடியாது, நிர்வாகியா வர முடியாது. எல்லாமே அல்லாஹ் எந்த தகுதியை நிர்வாகிகளுக்கு போடுகிறானோ அந்த தகுதி உள்ளவர்கள் தான் வர முடியும் என்று இந்த பள்ளியை தக்வா அடிப்படையில் அமைத்திருக்கிறோம். இப்ப இதனுடைய அவசியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். பள்ளிவாசலுக்கு தூரத்தில் அங்க பக்கத்தில் இருந்தால் கூட அவர்கள் திருந்துற வரைக்கும் அது பள்ளிவாசல் கிடையாது. அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ற வரைக்கும், அந்த சிறுக்கை பள்ளியிலிருந்து ஒழிக்கிற வரைக்கும் அது பள்ளி என்ற இடத்துல அல்லாதது பள்ளி கிடையாது. நீ வேண்ட வக்ஃப் போர்டுல பள்ளியா அங்கீகரிச்சுக்கிருவான், அரசாங்க ரெக்கார்ட்ல பள்ளியா இருக்கலாம், பத்திர பேப்பர்ல பள்ளியா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட்ல பள்ளிவாசல் ஆகுமா என்றால் அது ஆகவே ஆகாது என்பதை உணர்ந்து நீங்கள் நன்மையை நாடினால் எவ்வளவு சிரமப்பட்டாவது தக்வா அடிப்படையில சிறுக்கு இல்லாம சுத்தமா இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். துன்யாவுல மட்டும் கரெக்டா அப்படி தேர்ந்தெடுக்கிறீல்ல. ஒரு இடத்துக்கு போறீங்க என்று சொன்னா நீட்டா இருக்கிற இடத்துக்கு போவீங்கல்ல, ஒரு இடம் நீட்டா இருக்கு சுத்தமா இருக்கு, இன்னொரு இடத்துல என்ன இருக்குது சாக்கடை கொட்டி வச்சுக்கலாம், அதுக்கு போயில இதுக்கு போயில அது மட்டும் கரெக்டா தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு இடம் நறுமணமா இருக்குது, ஒரு இடம் நாத்தமா இருக்குது, நறுமணம் தேடி போறீங்களா இல்லையா? அப்ப துன்யா விஷயத்துல மாத்திரம் நல்ல குவாலிட்டியா பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒரு கத்திரிக்காய் வாங்கினா கூட நல்ல கத்திரிக்காய் பிரிக்கி பார்த்து என்ன செய்றீங்க? அதுக்குள்ள கத்திரிக்காய்க்கா வேண்டி நல்லதை தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்ப இபாதத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த ஒண்ணு இருக்கு அந்த ஒண்ணு இருக்குது, இது பெருசா வேண்டா இருக்கலாம், கை நிறைய கழுத விட்டு நமக்கு தேவையா? நம்ம என்ன நினைக்கணும்? பெருசா இருந்தாலும் இதுல தக்குவாவை காணாம அநியாயம்ல பண்றாங்க, சிறுக்குல வைக்கிறாங்க, அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, கெட்டவனை எல்லாம் தூக்கி உள்ள வச்சு நடுவுட்ல உட்கார வச்சிருக்காங்களே, அப்படி நினைத்து பார்த்து இது அல்லாஹ் போக கூடாதுன்னு சொல்றான். நான் பழியே போடல யார் மேலையும், நான் யாரையும் குற்றம் சொல்ல நான் சொல்ல கிடையாது, இது அல்லாஹ் சொன்னது. இது குர்ஆன்ல இருக்கா எடுத்து பாத்துக்கங்க. நான் சொன்ன வசனம் வந்து வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்லு இப்படின்னு இருக்கா இல்லையா? இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னான்னு அவங்க சொன்னது இருக்கா இல்லையா? லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒருபோது அதுக்குள்ள நுழையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாசல் நிறுவப்பட்டிருக்கிறது. இதனுடைய அவசியம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இது போட்டி கட்டினது இல்ல, பெருமை கட்டினது இல்ல, நாங்களும் இருக்கிறோம் என்று எங்களை அடையாளம் காட்டுவது கட்டினதும் இல்லை. அல்லாஹ்வை சுத்தமான இடம், சுத்தம்னா இந்த தர சுத்தம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணாத்தான் இருந்துச்சு அந்த சுத்தம் அல்ல,
தக்வா என்ற சுத்தம், உண்மையான உளப்பூர்வமான உள்ளச்சத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த சுத்தம் இருக்க, அப்படியான ஒரு சுத்தமான ஒரு இடம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தக்வா அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம். அந்த மாற்று கருத்துல உள்ள பள்ளிவாசல உள்ளவர்களும் இந்த நாள் ஆகா நம்மள பள்ளின்னு அல்ல அங்கீகரிக்க மறுக்கிறானே, உள்ளே போக கூடாதுங்கிறானே, நம்ம இப்படி ஒரு பள்ளியை நடத்தலாமா, நம்மளை மாத்திக்கிறோம் மாத்திக் கொண்டார்களே, ஆனால் இதுவும் அதுவும் சமமானது ஆயிக்கிறேன். அது வரைக்கும்